பொங்கல் கூட தூக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வைக்கிறது தான் வேலை. போகலாமா? சரி போகலாம். போகலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 பொங்கல். போகி பொங்கல், அப்புறம் போகி பொங்கல் வந்து குலதெய்வ கோயிலில் வைப்பாங்க, 2 பொங்கல் வீட்டில் வைப்பாங்க. ஹாய் சொல்லுங்க, கை கண்ணாடி. என்ன சனே, என்ன வேலை நடந்துட்டு இருக்கு? சோளம் தான் போய் போட்டுட்டு இருக்கிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகி. அனைவருக்கும் இனிய போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். ஆமாம், போகிலாம் கொண்டாடியாச்சா? காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா போகிலாம் கொளுத்தியாச்சு. வந்து பார்த்தீங்கன்னா கோலம் போட்டுட்டு இருக்கேன். ஆமாம், கோலம் போட்டு கீழே ஹாப்பி போகின்னு போடுவியா? போடலாம். அது இன்னும் நான் யோசிக்கல. இப்போதான் நீ சொன்னதுக்கு அப்புறம் போடலாம். சரி, ஓகே. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலும் வைக்க போவோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பொங்கல். நான் அம்மா வீட்டிலலாம் கிடையாது. அம்மா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல், மாட்டு பொங்கல் 2 பொங்கல் வைப்பாங்க. பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோயிலில் வைப்பாங்க, மாட்டு பொங்கல் வீட்டிலே வைப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 பொங்கல். போகி பொங்கல், அப்புறம் போகி பொங்கல் வந்து குலதெய்வ கோயிலில் வைப்பாங்க, 2 பொங்கல் வீட்டில் வைப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தால் போகிலாம் செலிப்ரேட் பண்ண முடியாது இல்லையா? அதனால அத்தை வீட்லேயே நேற்று கொஞ்சம் வீட்டு வேலை இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஸ்டே பண்ணிட்டு காலையிலே போகி கொண்டாடியாச்சு. அப்புறம் வீட்டுக்கு தண்ணிலாம் அடிக்கணும் இல்லையா? அதையும் அடிச்சாச்சு. காலைல கோலம் போட்டுட்டு இருக்கேன். அப்படியே இன்னைக்கு தான் வீடு கிளீனிங் ஒர்க்லாம் நடக்குது முடிஞ்ச அளவுக்கு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளீனிங் ஒர்க்லாம் முடிஞ்சு நமக்கு எந்த வேலையும் இல்லை. நம்ம ஆமாம், இங்கே சொல்கிறேன், இன்னும் இந்த இடம்லாம் கிளியர் பண்ணணுன்றேன். ஓ ஆமாம். ஸோ அதனால் முடிச்சுட்டு கோலம் போட்டுட்டு நாங்கள் இப்போ வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு கிளம்பி கோயிலுக்கு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் வைக்கிறதுக்கு. சரி, ஓகே ஓகே. சரி, கோலம் போடுங்க, பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. சரி, ஓகே. கோலம் போடுறேன், ஃபினிஷிங்கில் காட்டுறேன். போகி பண்டிகைலாம் எழுதிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. இப்போ வந்து இதுதான் கோலம். செம்பருத்தி பூவா? செம்பருத்தி பூ தான் பார்த்தானே கண்டுபிடிச்சிட்டேன். நானே கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினச்சேன். சரி, போட்டு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். கோலம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு முடிச்சாச்சு. கடைசியில் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இனியே போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள்னு போட்டு கீழே குட்டியாக ஃபயர் விட்டாச்சு. ஆமாங்க, பாருங்க. இனிய போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். இது நான் நெருப்பு கொளுத்துறதா? ஆமாம், சூப்பராக இருக்குல்ல? அதான் ஃப்ரெண்ட்ஸ், கோலம் போட்டாச்சு. அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். சரி வாங்க. சரி, நீங்கள் ஃபேமிலியோட ஒரு பொங்கல் இருக்கு. ஆமாம், குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு வந்து நம்ம என்ன விட பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போகி செலிப்ரேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். காலையில் வந்து போகிலாம் செலிப்ரேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து கோயில் போகலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பி இருக்குமே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் காலையிலே சொல்லியிருந்தேன் எங்கள் வீட்டில் 3 பொங்கல் சொல்லிட்டு, அந்த மாதிரி முதல் பொங்கல் போகி பொங்கல், அதை செலிப்ரேட் பண்ணலாம் தான் சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். போகலாமா? போகலாம் வாங்க. அதான் போகி பொங்கல் வந்து குலதெய்வ கோயிலில் வைப்பாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே தான் கிளம்பிட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அவுட்ஃபிட். இது வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இது நான் தச்சது. ஆமாம், சாரியில் கட் பண்ணி தச்சிருக்காங்க. ஆமாம், பாட்டியோட சாரி இது. வாங்கிட்டு வந்து கட் பண்ணி தச்சேன். மொதல் அட்டம் தான் அப்படி இப்படி வந்துருச்சு. ஆனால் 2வது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து தச்சிட்டேன். எந்த படியில் இருந்தா சூப்பராக இருக்கு. இதே கலர்ல 2 ஒரு புடவையில 2 டாப் தச்சிட்டேன். நான் ஒன்று தச்சுக்கினேன், அப்புறம் என்னோட மனோட அன்னிக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தச்சுக்கிட்டேன். நான் வந்து தச்சுக்கிட்டேன். ஒரே மாதிரி வேர் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு தான். ஆமாம், நான் தச்சு நான் போட்டுட்டு போகிறேன்றது அது பெரிய விஷயம். அது டாப்லாம் எல்லாரும் கேட்டால் சொல்லுவேன், நான் தான் தச்சேன்னு சொல்லுவேன். சூப்பராக இருக்கு. சொல்லலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனல் எதாவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போகலாம், வீடியோ போகலாம். வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். பொங்கல் கூட தூக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வைக்கிறது தான் வேலை. போகலாமா? சரி போகலாம். அம்பலா கேட்டா ஃபோன் வாங்கிட்டு போவோம், லைட் வாங்கிட்டு போவோம். டிஷான்ட்டு என்னதுயா? வா, மணி ஆட்ட போறியா? சரி சரி சரி. ஃப்ரெண்ட்ஸ், படைச்சாச்சு. கோயிலுக்கு போயிட்டு வந்து பொங்கல் டேஸ்ட் பார்க்க போறாரு. இப்போ இவரு கோயிலே சாப்பிட்டாச்சு. வந்து எல்லாரும் பொங்கலும் மிக்சிங் ஆகி ஒரு பொங்கலா சாப்பிட்டோம். ஆமாம், வீட்டுக்கு வந்து படிச்சுட்டு திரும்ப நம்ம சாப்பிட போறோம். மனம் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பிரியர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாப்பாடு பிரியர், பொங்கல் பிரியர் மனம். பொங்கல் தான் அவ்வளோ பிடிக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக போகி பொங்கல் வச்சாச்சு. ஆமாம், சரணியாக பொங்கல் கூட தூக்கிட்டு பொங்கலும் வச்சாங்க. படிச்சுட்டு தூக்கிட்டு இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அத்தை கூட வருவாங்க, அத்தை வைப்பாங்க. தூக்கிட்டு வரது தான் நம்மளோட வேலையாக இருக்கும். இன்னைக்கு எல்லாமே நான் தான். சரி, ஓகே, சாப்பிடு.
ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங்காக ஒரு 4-5 மணிக்கு போயிருக்கோம். 4-5 மணி இருக்கும். 5 மணி இருக்கும் பொங்க வைக்க போனது. இப்போ வந்து மணி என்ன ஆகுது தெரியுமா? 4:30 மணி வரை போயிருக்கோம். மணி 7:45. 7:45 நைட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பொங்க வச்சுட்டு வரோம். இப்போ இல்லை, நான் கல்யாணம் ஆகிட்டு வந்ததுந்தே சரி, எப்போ பொங்கல் காலையிலே போனாலும் நைட் தான் வந்து வர மாதிரி இருக்குது இருட்டில். அது முன்னாடி இருக்கவங்களும் அதான் சொல்கிறாங்களே, இந்த கோயிலுக்கு எப்போ பொங்கல் வைக்க வந்தாலும் நைட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி அப்படி தான் ஆச்சு. பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் விஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோம்னா அத்தை வீட்டுக்கு தான் வந்து போகிறோமே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் எழுந்து குளிச்சுட்டு சீக்கிரம் கிளம்புன்னு சொல்லிட்டு எப்போ சீக்கிரமா லேட்டான்னு தெரியல, கரெக்டாக தான் கிளம்பியிருக்கோம். ஏன்னா காலையில் இப்போ பொங்கல் வைக்க ரெடி ஆகிடுவாங்க. போன உடனே சூரியன் உதிக்கும் போதெல்லாம் படிச்சிடணும் கரெக்டாக சூரியன் உதிக்கிறப்ப. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிற வேலை தான். அங்கே போயிட்டு ஃபேமிலியோட ஜாலியாக பொங்கல் வைக்கலாம். போகலாமா? சரி போகலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நாங்கள் வரதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து பொங்கிருச்சு. அதனால் இன்னும் படைக்கல. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா படைக்க போகிறாங்க. மொதல் தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா பூசணி இலை பறிச்சுட்டு வரோம், சொரக்காய் பறிச்சுட்டு வந்துட்டாரு. திரும்ப போயிட்டு பூசணி இலை பறிச்சுட்டு வந்தது. இந்த பூசணி இலையில தான் படைக்கணுமா? இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் படைக்க போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் உதிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா படைப்பாங்களா, சூரியனுக்காக படைக்கிற பொங்கல். அத்தை மோனோ 2 பேருக்கு ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். பொங்கல் வச்சுட்டு படைச்சு முடிச்சாச்சு. ஆமாம், இப்போ சாப்பிட்ற வேலை. காலையில பொங்கல் சாப்பிடுறேன். பொங்கல் நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. பொங்கல் சக்கரை பொங்கல். ஆமாம், அத்தை சூப்பராக வந்து வைப்பாங்க பொங்கல்லாம். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. சரி, சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பொங்கல் வச்சு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் பார்க்கலாம் இன்னைக்கு என்ன நடக்குது. ஆமாம், இன்னைக்கு வந்து அம்மா வீட்டில் குலதெய்வ கோயிலுக்கு பொங்க வைக்க போவாங்க. ஆனால் அத்தை வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலே வந்து வச்சுருவாங்க. சாப்பிடுங்க, நானும் சாப்பிட போகிறேன். என்ன சரண்யா, மிஷின்லேயே படுத்து தூங்குற? அவ்வளோ டயர்ட் ஆகிட்டியா துணி தைச்சி? காலையிலே சீக்கிரமாக எழுந்து அவ்வளோ ப்ராப்பராக கிளம்பி போயிட்டு வந்தோம். ஆனால் வந்து பார்த்தா இப்போ நார்மலாகிட்டாங்க. வீட்டுக்கு வந்த உடனே கொண்டை கட்டின்னு பூ எடுத்து கொண்டையெல்லாம் சுற்றிக்கின்னு வீட்டு வேலை நடக்குது. நானும் மாலை போட்டுறேன். அப்போ வந்து நான் மிஷினில் கை வைக்கவே கிடையாது. ஆமாம், கை வைக்கவே இல்லை. நான் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல். இன்னைக்கு தான் உட்காந்து துணிலாம் தைச்சிட்டு இருக்கேன், குர்த்த துணிலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க தைக்கிறதுக்கு. ஸோ அந்த துணிலாம் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து தைச்சிட்டு இருக்கேன். நாளைக்கு கொடுத்தாகணும் இல்லையா? அதனால எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா எடுத்து விட்ட புடவைலாம் சேரீலாம் ப்ளவுஸ் இன்னும் தைக்கவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. இன்னும் தைக்கணும். சரி தைச்சேன், அத்தைக்கு ஒன்று தைக்கணும், எனக்கு அப்புறம் கொடுத்தவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா தைக்கணும். அதான் ஃப்ரெண்ட்ஸ் தைச்சிட்டு இருக்கேனே. அதான் டயர்டாக இருக்குது. காலையில் சீக்கிரம் எழுந்துட்டோம், ஒரு 4 மணிக்கு எழுந்தோம். திரும்ப படுத்து 5 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு இங்கேருந்து அங்கே ஓடி அங்கே படைச்சிட்டு திரும்ப அங்கேருந்து இங்கே வந்து சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் துணிலாம் கட்டுறது கொஞ்சம் மனம் என் கூட வந்து ஹெல்ப் பண்ணார். நானும் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து மிஷினில் துணி தைச்சிட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது. விட்டா போட்டு தூங்கிடுவோம் நான். ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஃபுல்லாக நல்லா கண்ணு முடிச்சு துணி தைக்கிற அளவுக்கு என் பாடியில் வந்து சக்தி கிடையாது. ஏன்னா அந்த பகலில் தைச்சிட்டு நைட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த 2 டாப் தைச்சேன்ல, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா போய் அன்னைக்கு போட்டு போனோம் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு தான் உட்காந்து தைச்சேனே. அதுவே என்னால் ஒன்றுமே முடியல. மறுநாள் ரொம்ப டயர்டாகவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தைச்சிட்டு இருக்கேன். இது முடிக்கிற ஸ்டேஜ் தான். இதை முடிச்சுட்டு அடுத்து எனக்கு தைக்கணும், அப்புறம் அத்தைக்கு தைக்கணும். சரி, ஓகே. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கூட தவிங்க. மணி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போகிக்கு எடுத்த வீடியோவும் பொங்கலுக்கு எடுத்த வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து தான் வந்து போடுறோமே. எங்கள் வீட்டில் 3 பொங்கல் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? மொதல் பொங்கல் போகி பொங்கல் தான் வந்து கோயிலில் போயிட்டு வைப்பாங்களாம். அங்கே அம்மா வீட்டிலலாம் காணும் பொங்கல் தான் கோயிலில் போட்டு வைப்பாங்க. போகி பொங்கல்லாம் நான் இங்கே மட்டும் தான் கேள்வியே பாடுறேன். அப்புறம் காணும் பொங்கல் மாட்டு பொங்கல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே வச்சிருவாங்க. ஸோ நாளைக்கும் வீட்லேயே நாளைக்கு இதே மாதிரி காலையில் வச்சிருவாங்க. ஆனால் ஒரு கன்ஃபியூஷன், இங்கே தங்கலாமா அங்கே போய் தங்கலாமான்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கலாம் இங்கே இருக்கிறோம். ஆமாம், எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். எப்படி ஈவினிங் வீட்டுக்கு போகணும், போயிட்டு கொஞ்சம் சேவத்துக்குலாம் தண்ணி அடிக்கிற வேலை இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு வரலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து போயிட்டு நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா பாய்.